சாஃப்டான சப்பாத்திங்க. மற்றவங்க சாப்பிட்டா உங்களுக்கு கூட கிடைக்காதுங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா சப்பாத்திக்கு வராது. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா பிசைஞ்சால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வைங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை போட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி கடையில் தேய்ச்சி தோசைக்கல்ல திருப்பி போட்டு நெய்யோ எண்ணெயை சேர்த்து வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பட்டாணி சால்னாவோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்ததுங்க. தேங்க்யூ.